شق بأمره والشمس إذ غربت له ردت بغير تردد ومن اليسير سقى وأطعم جيشه حتى اكتفى ويسيره لم ينفد. இந்த மௌலித் ஷரீஃபை கோதுஷே நாயம் சொல்கிறார்கள். அல்-இமாம் அஷேக் அல்-ஹத்தீப் முஹம்மது அல்-மதனி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்கிறார்கள், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் சஹாபாக்களோடு நடந்த மாபெரிய முஜிசாத்துக்களை, ஹதீஸில் வந்த செய்திகளை கசீதாக குழந்திருக்கிறார். கசீதாவாக குழந்தை சொல்கிறார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி என்று சொன்னால், சஹாபா பெருமக்கள்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொல்லுவார்கள். அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுவார்கள். அவளுக்கு ஏதாவது நோய் வந்தால் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். அதுபோல் மழை இல்லாமல் கோடை காலம் வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். இப்படி சஹாபா பெருமக்கள் வந்து அல்லாஹ் ரசூலை தாண்டி அவங்க ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லி குர்ஆன் ஷரீஃபில், நபியே உங்களிடத்தில் அவர்கள் குற்றம் குறைகள் செஞ்சால் உங்களிடத்தில் வருவார்கள். அவங்க வந்தால் நீங்கள் அல்லாஹ் இடத்துல அவளுக்காக வேண்டி பிழை பொறுக்க தேடுவீர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனை நீங்கள் பிழை பொறுக்கிறவனாக கண்டுகொள்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லு. அப்படி என்று சொன்னால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தாண்டி சஹாபாக்கள் ஒன்றும் அவன் மனோ இச்சைப்படி செய்யவே இல்லை. என் சரி வந்து அவங்க செஞ்சுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உத்தரவில்லாமல் ஏதாவது செஞ்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்டு அதுக்குரிய பரிகாரத்தையும் அதுக்குரிய நிவாரணத்தையும் பெற்றுக்கொள்வார். ஒரு சஹாபா பெருமக்கள் அவங்க போன சந்தர்ப்பத்தில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படியே ஒரு கூட்டம் சஹாபாக்கள் போன சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு பாலைவனத்தில் அவங்களோட கூடாரத்தை அடித்து இரவு தங்கினார்கள். அப்போ அதுக்கு முன்னால் காஃபிர்களுடைய ஒரு கூடாரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் போய் கேட்டார்களாம், எங்களுக்கு இரவைக்கு உணவுக்கு ஏதாவது தாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க கொடுக்க மறுத்துட்டார்கள். ஏன்? அவங்க முஸ்லீம்கள் அல்ல, அவங்க காஃபிர்கள். அதனால முஸ்லீம்களுக்கு கொடுக்க அவங்க மறுத்து விட்டார்கள். எனவே முஸ்லீம்கள் சஹாபாக்கள் என்ன செஞ்சார்கள்? அவங்க பொறுமையோடு தன்னுடைய அந்த அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் காபிரருடைய தலைவரை ஒரு தேல் கொட்டி அந்த தேலுடைய விஷம் தாங்க இல்லாமல் அவருக்கு அப்படி ஒரு விஷம் வந்து அந்த கூடாரத்தில் இருந்த காபிர்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து கேட்டார்கள், உங்களில் யாராவது இருக்கின்றார்களா மந்திரிக்கக்கூடியவர்கள் கேட்கலாம், விஷத்துக்கு மந்திரிக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் சஹாபி சொன்னாங்களா, நான் மந்திரிப்பேன். ரசூலுல்லாஹ் கேட்டு செய்தி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனத்தில் இருக்காங்க. அப்போ சஹாபி சொன்னார்கள், நான் மந்திரிப்பேன். ஆனால் நான் மந்திரிச்சால் எங்களுக்கு நீங்கள் கூலி தரணும், எங்களுக்கு பணம் தரணும், கூலி தரணும். அப்படி கூலி தருவதாக இருந்தால் நாங்கள் வந்து அதை மந்திரிச்சு உங்களுக்கு அந்த நிவாரணத்தை தருவோம், நோய் சோகமாக பேத்தணும் என்று சொன்ன உடனே அவங்க சொன்னால் வாங்க. ஏன்னு சொன்னால் கொத்திக்கு அவங்களோட தலைவர், அதனால தலைவருடைய சுகம் அவங்களுக்கு மிச்சம் முக்கியம். அப்போ அவங்க போனாங்க. சஹாபி என்ன செஞ்சாங்க? போய்த்து அவருடைய கொட்டப்பட்ட அந்த பழுதிக்கு இடத்துல அந்த சஹாபி அவங்க என்ன செஞ்சாங்க? சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை ஓதி உமிழ்ந்தவுடன் அவன் தலைவரை செல்கிறார், என்னுடைய உடம்பிலிருந்து பெரிய ஒரு வருத்தம் ஒன்று அப்படியே அகன்று போய்விட்டது, எனக்கு இப்போது சுகம் என்றுடனே அந்த ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். அவங்க 30 ஆடு கொடுத்தார்கள், 30 செம்மறி ஆடு கொடுத்தாங்க. அப்போ 30 சஹாபாக்கு தான் இந்திக்காங்க. இப்பொழுது இதை அவர்கள் அறுத்து சாப்பிடுவதற்கு முன் வந்த பொழுதுதான் ஒரு சஹாபி சொன்னார்கள், இல்லை ரசூலுல்லாஹ் இடத்துல நாங்கள் கேட்காம செஞ்சிக்குவோம், இதை ரசூலுல்லாஹ் இடத்துல போய் நாங்கள் கேட்டுத்தான் பத்துவா கேட்டுத்தான் நாங்கள் செய்யும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படி மதீனாவுக்கு வந்தார்கள். வந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை அப்படியே சொன்னாங்க. சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷத்தை கேட்டாங்களாம், உங்களுக்கு யார் சொல்லி தந்தது சூரத்துல் ஃபாத்திஹா மந்திரிக்கக்கூடிய ஒன்று, நோயை நிவாரணமாக்குவது என்று யாரு கொண்டு சொல்லி தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தை கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிராகரிக்கல, அவங்க சந்தோஷத்தை கேட்டாங்க. அப்போ கேட்டு சொன்னார்கள், அந்த ஆட்டை இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்கள், எனக்கு ஒரு பங்கு அனுப்புங்கன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு பங்கு கேட்கல. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எப்படி? அதை எனக்கும் தின்ன உரிமை இருக்கு, எனக்கும் தின்னலாம். அல்லாஹ் நபிக்கும் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சதக்கா தின்ன மாட்டாங்க, அவங்க ஜக்காத் தின்ன மாட்டாங்க. அவங்க சொன்னார்கள், எங்களுக்கும் இது சாப்பிடலாம், அல்லாஹ்வுடைய அருள்மறையிலிருந்து அதனுடைய தத்துவத்தை வெளியாக்கி அதனால் கிடைச்சதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு உத்தரவு கொடுத்தாங்க அல்லவா? இது ஸல்லல்லாஹு கேட்காம சஹாபாக்கள் செஞ்சுட்டு பின்னால் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்குரிய ஃபத்வா தேடி கொண்டாங்க. சஹாபாக்களுடைய காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்ட உடனே எல்லா பிரச்சனைக்குமே நிவாரணம் கொடுத்த நாயம் தான் கர்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எனவே சஹாபாக்களுடைய காலம் ரசூலுல்லாஹ்வுடைய காலம்தான் காலத்தால் சிறந்த காலம், நூற்றாண்டில் சிறந்த காலம் அந்த நூற்றாண்டு தான். சஹாபாக்களுடைய காலத்திலேயும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பிரச்சனைகள் வர வைக்கல அவங்க. அதுக்கு பின்னால தான் எல்லா பிரச்சனைகளும் வர தூண்டியது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க யுத்தத்திற்கு போறேன்னு சொன்னால் யுத்தத்தில் வச்சு கேட்பாங்களாம் சஹாபாக்கள். அதாவது தபூக் யுத்தத்துக்கு போனாங்க. தபூக் யுத்தத்துக்கு போன நேரத்தில் அங்கே அவங்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை சஹாபாக்களுக்கும். அப்போ பெருங்கொண்ட சஹாபா கூட்டத்துக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்க, சஹாபாக்க போய் கேட்டாங்களாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் நாங்கள் எங்களுடைய ஒட்டகங்களை அறுத்து நாங்கள் சாப்பிடுவான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா அறுத்து சாப்பிடுங்க, சரி சாப்பிடுவோம் தானே. அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம் யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலே ஒட்டகங்களை அறுத்து சாப்பிட்டு விட்டால் நாங்கள் ஊரை திரும்பி போகின்ற பொழுது எங்களுக்கு வாகனம் இல்லாமல் போய்விடுமே, எங்களுடைய பொதிகளை சுமந்து செல்லக்கூடிய வாகனங்கள் இல்லாமல் போய்விடுமே யா ரசூலுல்லாஹ், தாங்களுடைய பரக்கத்தினால யா ரசூலுல்லாஹ் தாங்கள் உணவுப் பொருளுக்கு துவா செய்யுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த யோசனை எடுத்து சொன்னாங்களாம். அப்போ எல்லா சஹாபாக்கள் உங்களோட கைலிக்கு ஏதாவது ஈச்சப்பழங்களை கொண்டு போடுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த ஒரு சூப்பராக போட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பரக்கத்தை துவா செஞ்சாங்களா. அத்துணை சஹாபாக்களும் சாப்பிட்டு அவங்களோட பைகளில் போட்டுக்கொண்டு நினைச்சு கொண்டாங்கோ. ஆனால் அந்த சூப்பராலைக்கு அந்த ஈச்சப்பழங்களும் மற்றும் உண்டான உணவுகளும் குறையவே இல்லைன்னு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தை சஹாபாக்கள் கண்ணால கண்டு அவங்க அதனால தான் அவங்களுடைய ஈமான் அப்படி உறுதி. அவங்களுடைய ஈமான் அவங்களோட உயிர் போனாலும் பரவாயில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தீனும் ஹயாத்தாக வேண்டும் என்பதுதான் சஹாபாக்களுடைய முழுமூச்சு. ஹைபர் யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபர் 7 கோட்டைகள் பயங்கரமான யஹூதியுடைய யுத்தம். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹைபருடைய யுத்தத்தை அவங்க வெற்றி பெறுகிறார்கள். அந்த ஒரு நாள் மாலையிலேயே அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மடி சாய்ந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வச்சு அப்படி அவங்களை தூக்கம் போய்விட்டு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பவில்லை. ஏன் தெரியுமா, எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா இது யார் உறங்குவது, அல்லாஹ்வுடைய ஒரு நபி, அல் குர்ஆனை சுமந்த நபி, அல் குர்ஆனை தன்னுடைய இதயத்திலே சுமந்த நபி. இவங்க தானே முழு மார்க்கமும், குர்ஆனும் அவங்க தான், ஹதீஸும் அவங்க தான், எல்லாம் அவங்க தான். அல்லாஹ்வுடைய ஹபீப் என் காரிலே அவங்க என்னுடைய மடியிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அது போல சந்தோஷம் இல்லை. ஆனால் ரலியல்லாஹு தஆலா அவங்க அசர் தொழல. அசர் வக்து அப்படியே போய்கொண்டே இருக்குது. அசர் போய்கொண்டே இருக்குது. ரலியல்லாஹு தஆலா எழுப்பல்ல. ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, அசர் தொழவும் இல்லை, பரவாயில்லை, யாரு தூங்குவது, அசரை சொல்லித்தந்த நபி தான் தூங்குகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையான ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசகரான கண்மணி ஸல்லல்லாஹு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எழுப்பல்ல. சூரியன் மறைந்து கொண்டே போகுது. எங்களை போச்சுன்னா உடனே தட்டி எழுப்போம். அல்லாஹ் ரசூல் கௌரவம் எங்கள்கிட்ட இல்லை தானே, நாங்கள் அந்த கௌரவத்தை இன்னும் படிக்கவும் இல்லை, எங்களுக்கு தெரியாது. படித்தவங்க சஹாபாக்கள் எழுப்பல் அல்லாஹ் ரசூலை. என்ன செஞ்சாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியன் மறைந்து கொண்டு மறைந்து விட்டது சொல்லுங்க, எழுப்பினாங்க. என்ன சொன்னாங்களாம், அலியே நீங்கள் அஸ்ர் தொழவில்லையான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ். சொன்னாங்களாம், யா அல்லாஹ் அலி, அல்லாஹ் நாயனே உனக்கும் எனக்கும் வழிபட்டவர் யா அல்லாஹ், நீ புரிந்து கொள்வாயா. சூரியனை பார்த்து சொன்னார்களாம், வஷம்சு இது கர்பத் லஹு ருத்தத் பிகைரி தரத்துதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைக்கினால் அந்த சூரியன் மீண்டும் அப்படி வந்து வெளிச்சம் கொடுத்தது. அசர் சொல்றாங்க, அசரே தொழுது கொண்டாங்க அல்லாஹ் தஆலா. அவங்க யாரு செய்விச்சது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாபெரிய முஜிஸா. அவங்க எல்லாம் இதெல்லாம் சோதனை தான். அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிமையை விளங்கி வைத்தவர்கள் சஹாபாக்கள். எனவேதான் அல்லாஹ்வின் ரசூல் என் மடி சாய்ந்திருக்கின்ற பொழுது நான் அசர் தொழாது விட்டாலும் நிச்சயமாக அதை என்னை பாதுகாத்து தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிமை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி என்று சரியாக விளங்கியவங்க எல்லாம் சஹாபாக்கள் தான். அந்த அன்பும் அந்த கண்ணியமும் அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொன்னால் அதுக்கு மாற்றம் செய்யாமல் வாழ்ந்தவங்க தான் சஹாபா பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை இருக்கிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை இஸ்லாத்துக்கு எந்த விதமான சார்பும் இல்லாத காபிர்களுடைய பெரிய பயங்கரமான ஒரு அந்த ஒப்பந்தத்துடைய இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 1500 சஹாபாக்களும் போனார்கள். மக்கமா நகர் சென்று ஒரு உம்ரா செஞ்சுட்டு வர ஒரு உம்ரா. அப்போ அவங்க மதீனாலிக்காங்க, மக்கா வெற்றி பெற்று இல்லை, மக்கா குறைஷி காபரை ஹைலிக்குது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களும் சஹாபாக்களும் போன நேரத்தில் அவர்களை இடைநிறுத்தப்பட்டார்கள். ஹுதைபியாவில் வரக்கூடாது. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லை நாங்கள் வந்தது உம்ராவை செய்துவிட்டு போக கவனித்தான்.
அவங்களுக்கு இடம், அதாவது அங்கு தடுக்கப்பட்டு விட்டார்கள் ஸல்லல்லாஹு. உமர் ஹத்தாபி எல்லாம் போன்ற வீரம் கொண்ட சஹாபாக்களுக்கு கடுமையான ரோஷம் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில் அவங்க என்ன செஞ்சாங்கோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னால அப்படி கௌரவமாக இருந்தாங்க. எவ்வளோ தூதுவர்கள் வந்து எவ்வளோ, அதாவது சமாதானங்கள் எல்லாம் பேசி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த குறைஷி காவிர்கள் எல்லாம் இணங்கி வரவில்லை. பின்னால் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். அந்த ஒப்பந்தமும் அப்படியே முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு அப்படியே அதாவது சார்பு இல்லாத முறையில், எல்லாம் காவிர்களுக்கு சார்பான முறையில் தான் அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. ஸல்லல்லாஹு கைச்சாத்து போட்டார்கள். இருக்கின்ற பொழுது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடுமையான ஒரு கவலை. ஏன்னா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்றாக போகக்கூடிய வழி கிடைக்கவும் இல்லை, ஒப்பந்தத்துக்கு வந்து விட்டால் ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு சார்பும் இல்லை, அது நீதமான முறையில் ஒப்பந்தமும் இல்லை என்ற ஒரு கவலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிபா அவனுடைய கூடாரத்துக்கு வந்து ரசூலுல்லாஹோட மகத்தா இல்லாமல் கொஞ்சம் கடுமையாக பேசினாங்க. கடுமையான சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமா இல்லை, அந்த காவிரியோடைக்கே கோபத்தில், யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் அதாவது இடைநிறுத்தப்பட்டு விட்டோம், எங்களுக்கு உம்ராக போகக்கூடிய சில வசதி இல்லை, நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊரல்லவா மக்கமா நகரம், ஏன் யார் ரசூலுல்லாஹ் எங்களை அப்படி செய்தார்கள், சரி உடன்படிக்கைக்கு நாங்கள் வந்தோம், அந்த உடன்படிக்கையிலையும் அவங்க போட்டிருப்பது எல்லாமே அசாதாரணமான முறையில் அல்லவா யார் ரசூலுல்லாஹ் என்று பேசி மிச்ச நேரம் பேசினாங்க. முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றுமே பேசல. அவங்க அப்படி பேசாமல் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு பதில் தான் நான் சொன்னாங்க. முறையில் அவங்களுக்கு எல்லாம் பேசி முடிஞ்ச போய் நான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன. உடனே உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அப்படி ஒடுங்கினார்கள். அந்த பதிலொன்றே போதும் அவங்களுக்கு. நான் ஒரு முடிவெடுத்தேன்னு சொன்னால், நான் ஒரு தீர்மானம் வந்தேன்னு சொன்னால், நான் ஒரு கைச்சாத்து போடுவதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் செய்வார். எல்லாத்தையும் உடனே தன்னுடைய கூடாரத்து போனாங்க. வைத்து அவங்க செல்றார்கள் தன்னுடைய கடைசி காலங்களில், நான் அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து இன்னும் வருந்துகிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூலோடு நான் அப்படி பேசக்கூடாது, நான் இஸ்லாத்துடைய அன்பில் தான் பேசியது, இருந்தாலும் அவங்களோட முன்னிலை நான் அவ்வாறு பேசியது தவறு என்பதற்காக வேண்டி அவங்க சதக்கா கொடுப்பாங்களாம், அவங்க அதிகமாக அல்லாஹ்வுக்கு இஸ்திக்பார் செய்வாங்களாம், அவங்க சொல்லுவாங்களாம் தன்னுடைய பின்னைய காலத்திலிருந்து சரித்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கு. அதனால அந்த உதவி உடன்படிக்கையில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிட்டு, தண்ணீர் குடிக்கும் அந்த நேரத்தில் தான் என்ன செய்யப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள், அந்த இடத்துக்கு ஒரு சிறிய ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய இந்த 5 விரலையும் தண்ணிக்குள்ள அப்படி தாட்டினார்கள். அந்த கோப்பையில் அப்படி கை உள்ளுக்கு இறக்கினார்கள். எல்லா சஹாபாக்களும் தண்ணி அள்ளிக்கொள்ளுமாறு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் வந்து அதால் தன்னுடைய தேவையான பைகளுக்கு தண்ணி ஊற்றி கொண்டு போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இந்த விரலுக்கு இடையால தண்ணி வாரத்தை சஹாபாக்கள் கண்ணால் கண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் பரக்கத்து பொருந்திய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்துகளாக வர வேண்டும் என்று முன்னையில் வாழ்ந்த நபிமார்கள் ஆசைப்பட்டிருக்கின்றார்கள். நபிமார்கள் ஆசை வைத்தார்கள், யா அல்லாஹ் இந்த நபியுடைய உம்மத்துக்கு இப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்திருக்கியா யா அல்லாஹ், அவங்களோட உம்மத்தாக என்னை மாக்குவாயா என்றெல்லாம் துவா கேட்டிருக்கிறார்களே. அப்பேற்பட்ட நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளாக அல்லாஹ் எங்களை படிச்சிக்கானே. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் எவ்வளவுதான் செஞ்சாலும் போதா, நாங்கள் எவ்வளவுதான் கைமாறு செஞ்சாலும் போதா, நாங்கள் இன்னும் விலங்கல்ல. உலகத்தின் இன்பமும் ஆசையும் உலகத்துடைய முயற்சியிலையும் எங்களை போட்டு தாட்டி வச்சு செய்தான் புரிந்து காய்ச்சி கொண்டிருக்கிறான். எங்களுக்கு இன்னும் அந்த கல்வி அல்லாஹ் தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பும் மஹப்பத்தும் அவங்களுக்கு சொன்ன பிரகாரம் அன்பும் மஹப்பத் சரியாக வந்துட்டுன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாதம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு பொத்தணும், அவங்க அஞ்சிடம் தொழுவார்கள், ஓதுவார்கள், தந்த அமல்களை செய்வார்கள், ஹராம் ஹலாலை பேணிக் கொள்வார்கள், தங்கள் வாழ்க்கையில் தான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் அவங்க செய்வாங்க அழகான முறையில். வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிப்படி வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு, உங்கள் நபி கொண்டு வந்தவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர்கள் விலக்கியவைகளை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அதை செய்யாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு வந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணத்துக்கு பின்னால் தன் மனைவியிலே புகழை பேசி ஆடை அறுத்து அவங்க இறைச்சியை பங்குட்டு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தவை தான் அது, அவைகளை தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததான் அது. அஜ்ஜானாரி அல்லாஹ் தஆலா அவங்களுடைய சம்பவத்தை பேசி ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அவங்க என்ன செஞ்சாங்க, மரணத்துக்கு பின்னால் நீங்கள் அவருடைய நல்ல விஷயங்களை பேசுங்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயால் அரபால தான் பேசிப்பாங்க இல்லையா, அரபால தான் ஹஜ்ஜானாரி புகழெல்லாம் பேசிப்பாங்க. ஹஜ்ஜானாகி எனக்கு இப்படி கஷ்டப்பட்டார், எனக்காக வேண்டி வந்தார்கள், தன் பணங்களை செலவழித்தார்கள் என்று அரபால தான் அவங்களோட மனாக்கி போகுது வாயால். அப்படி சொல்லி நான் அப்படித்தான் மனாக்கி பண்ணேன்.
ஒரு கீர்த்திகளை பேசுவது. அதுக்கு பின்னால் அவங்க ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்தார்கள். அப்போ அவங்க ஒரு உதாரணம் செய்வது வந்து எங்களுக்கு போதும் வாழ்க்கைக்கு. அவ ஒரு சோற்று ஒரு சோறு, அதாவது ஒரு சோற்று பானைக்கு ஒரு சோறு தான் பதம். ஒரு சோறு சட்டி ஒன்று ஈக்கி நாங்கள் சோறு எப்படி வெந்துட்டு பார்க்கு ஒரு சோறு தான் பிடிச்சி பார்க்கு, முழு சட்டியும் பிடிச்சி பார்க்கு இல்லை. அப்போ ரசூல் அவங்களோட ஒரு ஆதாரம் இருந்தால் அதுக்குங்கள் அதை வச்சுக்கொண்டு சதக்காக்கள் வஃபாத்துக்கு பின்னால் தாய் தகப்பருக்கும் தான், சாலிஹீங்களுக்கும் தான், நபிமார்களுக்கும் தான் செய்யலாம். அந்த ஆதாரங்களை சல்லல்லாஹு காட்டி தந்திக்காங்க. எனவே தான் அவைகள் எல்லாம் சல்லல்லாஹு கொண்டு வந்தவைகள் தான். எனவே தான் அவைகள் அல்லாஹ் செல்வது போல, அல்லா தாலா செல்வது போல அதைத்தான் இமாம்கள், சாலிஹீங்கள், வலிமார்கள் அழகான அமைப்பில் வச்சு எங்களுக்கு இப்படி வச்சுக்காங்க. எனவே நாங்கள் அவைகள் இப்போ எத்தனையோ கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து நாங்கள் யூடியூப்பை தட்டினால் எல்லா செய்தியும் வரும், எங்கெல்லாம் பேசுவார்கள், மார்க்கத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்கோ. அது பிதியத்துன்னு சொல்லி எல்லாரையும் கலட்டி பள்ளிவாசல் இப்போ போயிட்டு பார்த்துன்னு சொன்னால் பள்ளிவாசலில் முருகசாரி சொல்லுவோம். அது முருகசாரி கட்ட கலசத்தோட தொப்பியும் இல்லாமல் பள்ளிவாசல் ஹரபாக்கி போட்டாங்களே. யார் போட்டது? இந்த இயக்கவாதிகள் தானே. அவங்க தான் நாசமாக்கி போட்டாங்க பள்ளிவாசல்ல. இதுக்கு முன்னால் அப்படி பள்ளி இருந்தா பள்ளிவாசல் எப்படி அழகாயிடுச்சு. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள்ள போகணும்னு சொன்னா சத்தமிக்காது. இப்ப எல்லா சத்தம் அங்கதான், எல்லா ஃபித்னாவும் அங்கத்தான் வருது. யாரு கொண்டு வந்து இவைகள்லாம்? இயக்கவாதிகள் கொண்டு வந்தது. ஏன் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குரிய அந்த கண்ணியத்தை கொடுக்கல. தொழுதா மட்டும் போதும் சொன்னாங்க. தொழுதா மட்டும் போதும் கத்தானே செஞ்சு கொண்டிருக்காங்க. எல்லாரும் அடிக்கா தக்பீர் ஒன்று அடிச்சு சுஜூதை கூட சலாம் கொடுத்த ஒரே பாய்ச்சல். அவங்க அங்க இங்க மிராஜெல்லாம் போயிட்டு வந்த போல அவங்கள்ட்ட செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் தொழுகையில பார்ப்பது உன்னுடைய தக்குவாவை எடுக்கணும். அப்ப இதெல்லாம் சொல்லி தந்தவைகள் மஷாயிமார்கள், சாலிஹீங்கள், இமாம்கள். அவங்க எல்லாம் ஒரு போதில் கட்டி வச்சுட்டு எங்கேயோ நவீன சிந்தனையாளர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவங்களோட பயான்களும் சொன்னதானே, ஹலாக்கு உம்மத்தி அலா உகைலிமத்தின் சுபாக, என்னுடைய உம்மத்துடைய ஹலாக்கு வந்து ஜாடகலத்திலும் ஆயிக்குது. விவரம் தெரியாத வாலிபர்களுடைய பயானை கேட்டு ஹரபா பேசிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவேதான் நாங்கள் அதற்கு சிக்கலாமல் சாலிஹங்களை நாங்கள் பின்பற்றி, சாலிஹான நல்லடியார்களை நாங்கள் பின்பற்றி நாங்கள் போவதாக இருந்தால் எங்களுடைய இம்மை, மறுமை, கபருடைய வாழ்க்கை, மாஷர் மைதானம் எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதை சந்தேகங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய பாவங்களை மன்னிச்சு நாயினை நிர்லோகத்தின் ஜாமருடைய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.